இதில் இந்த 6 அறிவிப்புகளையும் நாம் இப்போது பார்க்கலாம். இன்றைய முதல்கட்ட தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள 6 முக்கிய அறிவிப்புகளை பார்க்கலாம். முதல் அறிவிப்பு, குலவிளக்கு என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும். மாநகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மூன்றாவது தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்ற அறிவிப்பை மூன்றாவது தேர்தல் அறிக்கை வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறார். நான்காவது தேர்தல் அறிக்கை வாக்குறுதியாக அம்மா இல்லம் என்ற புதிய திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்குறுதியை அளித்திருக்கிறார். ஐந்தாவதாக, பெண்களுக்கு அதாவது 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஆறாவதாக, மகளிருக்கு இந்த இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு 25,000 ரூபாய் மானியமாக 5 லட்சம் மகளிருக்கு அந்த 25,000 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் ஆறாவதாக வெளியிட்டிருக்கிறார்.